அப்படின்னு சொல்லிட்டு விசில் சத்தம் தான் வந்து இந்த தேர்தலை வந்து கேட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 2026 தமிழ்நாடு எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா வந்து யாரும் எதிர்பாராத வண்ணம் வந்து ஒரு புதிய கட்சி தனித்து போட்டியிட்டு வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மொத்தமுள்ள 234 தொகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து டிவிகே 108 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கே கூட்டணிக்கு வந்து 73 சீட். இதுல டிஎம்கேக்கு மட்டும் 59, காங்கிரஸுக்கு 5, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே கூட்டணிக்கு வந்து மொத்தமா 53 சீட் கிடைச்சிருக்கு. டிஎம்கேக்கு மட்டும் 47, போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 4 சீட்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. சில சுவாரஸ்யமான தொகுதிகள் நம்ம பார்க்கலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் டிவிகேவோட தலைவர் முதல்வர் விஜய், இவர் வந்து பெரம்பூர் திருச்சி கிழக்குல வந்து போட்டியிட்டார். திருச்சி கிழக்குல இருந்து ரிசைன் பண்ணியிருக்கார். 2 தொகுதியிலுமே வந்து அவர் ஜெயிச்சிருந்தாரு. எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு அதிமுகவோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து திமுகவோட தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து கொளத்தூர் தொகுதியில வந்து தோல்வியை தழுவி இருந்தார். அதான் வந்து ஒரு ஆச்சரியப்பட ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. சௌமியா அன்புமணி பார்த்தீங்கன்னா வந்து தர்மபுரி தொகுதியில இருந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தேமுதிக தலைவரான பிரேமலதா விஜயகாந்த் வந்து விருதாச்சலத்துல இருந்து ஜெயிச்சிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் பார்த்தீங்கன்னா வந்து போட்டியிட்ட மயிலாப்பூர் தொகுதியில் வந்து தோல்வியை தழுவி இருக்கிறார் அப்படிங்கிறதா வந்து செய்தியா இருக்கின்றது. இப்போ நம்ம ரீஜன் வைஸ் பிரேக்கப் பார்க்கலாம். ரீஜன் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து வடக்கு, மேற்கு, தெற்கு, அதுக்கப்புறம் சென்ட்ரல் ரீஜன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. வடக்கு ரீஜன்ல பார்த்தீங்கன்னா 69 சீட். இதுல பார்த்தீங்கன்னா வந்து டிவிகே 44, அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே கூட்டணிக்கு 8, ஏடிஎம்கேக்கு 17. இது ஆக்சுவலி டிஎம்கே கோட்டையாக கருதப்பட்ட ஒரு ரீஜன். இதுல ஃபுல்லாவே டிவிகே ஸ்பீக் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து 68 சீட் இருக்கு. ஏடிஎம்கேயோட ஃபோர்ட்டாக கருதப்பட்ட இந்த ரீஜன்ல பார்த்தீங்கன்னா வந்து டிவிக்கு 27 தொகுதி வந்து ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கே கூட்டணிக்கு 17 கிடைச்சிருக்கு. ஏடிஎம்கேக்கு 24 மட்டும் தான் கிடைச்சிருக்கு. தெற்குல பார்த்தீங்கன்னா வந்து 51 சீட் இருக்கு. இதுல வந்து டிவிகேக்கு 25, டிஎம்கேக்கு 23, ஏடிஎம்கேக்கு வெறும் 3 சீட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. மத்திய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 46 சீட் இருக்கு. இதுல டிவிகேக்கு 12, டிஎம்கே இந்த ரீஜன்ல மட்டும் தான் ஓரளவு வந்து லீட் எடுத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டிஎம்கேக்கு 24 சீட் கிடைச்சிருக்கு. ஏடிஎம்கேக்கு 10 சீட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம பல டிஸ்ட்ரிக்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து தலைநகரம் சென்னை. சென்னையில் பார்த்தீங்கன்னா 22 கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்கு. டிஎம்கேவோட ஒரு ஃபோர்ட்னே சொல்லலாம். டிவிகே ஃபோர்த்ல வந்து ஒரு ஓட்டையை போட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டிவிகே கிட்டத்தட்ட 20 தொகுதியில் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. டிஎம்கேக்கு 2 சீட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர், எப்படி சென்னை வந்து டிஎம்கேவோட கோட்டையோ, கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா வந்து அதிமுகவோட கோட்டையாக கருதப்படும் கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா 10 சீட் இருக்கு. இதுல டிவிகே 6 சீட் வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கேக்கு 1 சீட் தான், டிஎம்கே 3 சீட்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. சேலத்துல பார்த்தீங்கன்னா வந்து 11 சீட். இதுல மட்டும் தான் ஏடிஎம்கே ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 7 சீட் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூர்ல அது மாதிரி டிஎம்கே 6 சீட் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்க டிவிகே சப்போர்ட்டர்ஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த ரீலை வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் உங்கள் சித்தார்த் அபிமானியும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.